கோமதி நாயகம் கிரியேஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்ப நான் எடுத்துக்கிற டாபிக் என்ன தெரியுமா? பள்ளிக்கூடம், அதாவது என்னோட பள்ளிக்கூட நாட்கள் அப்படின்ட்டு. நான் ஒன்னும் ஒரு பெரிய செலிபிரிட்டி கிடையாது. ஆனா நான் டீச்சராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ டீச்சர்ஸ் டேல இருந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நம்ம படிச்சதும் நம்ம டீச்சர்ஸை பத்தியும் நம்ம கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் பத்தியும் பேசணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன். இடையில எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சா, ஆரம்பிக்க முடியல. சரி, பள்ளிக்கூடங்கள் என்றைக்கும் உள்ளது தானே, எப்ப பேசினா என்ன, டீச்சர்ஸும் என்றைக்கும் நமக்கு டீச்சர் தான் என்னது, அம்மாக்கு அடுத்தது டீச்சர்ஸ் தான் இல்லையா? ஸோ என்னைக்குனாலும் அதை பத்தி பேசலாம் அப்படிங்கறதுனால இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட பள்ளிக்கூடம், அதாவது எனக்கு ஒரு 2.5-3 வயசு இருக்கும். அப்பதான் நான் முதல்ல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன். அந்த ஊர் காரைக்குடி. காரைக்குடியில பக்கத்துல எல்லாம் ஸ்கூல் கிடையாது. அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலதான் எங்க அப்பா ஸ்டேஷன் மாஸ்டர். ஸோ அங்கதான் பக்கத்துல குவார்டர்ஸ். அங்க அந்த காலகட்டத்துல ஸ்கூல் கிடையாது. ஆனா ஒரு வாத்தியார் இருந்தாரு. அதாவது அதை என்ன சொல்லுவாங்கன்னா திண்ணை பள்ளிக்கூடம் அப்படின்ட்டு. அந்த வாத்தியார் தான் எல்லா பாடமுமே சொல்லி கொடுப்பாரு. அது போல அவர் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் வச்சிருந்தாரு. 5 வகுப்புக்குமே அவர் தான் பாடம் எடுப்பாரு. ஒவ்வொரு வகுப்புலயும் 2-3 பிள்ளைங்க தான் இருக்கும். பின்ன ரயில்வே கார்ல கொஞ்சம் ஆட்கள் தான் இருக்கும். சோ அவரே தான் பாடம் சொல்லி கொடுப்பாரு. அவர் வீட்டுக்கே கூட்டிட்டு போவாரு அந்த வாத்தியார். அந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லா பக்கமும் மணல் போட்டு வச்சிருப்பாங்க. எனக்கு இன்னும் 3 வயசு தான், ஆனா ஞாபகம் இருக்கு. மணல் போட்டிருப்பாங்க. மேல ஒரு இப்ப ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்னு சொல்றாங்க, அப்புறம் தகர கொட்டாயின்னு நினைக்கிறேன், அது போட்டு வச்சிருப்பாரு. மூங்கில் கம்பை வச்சு குத்தி வச்சிருப்பாங்க. சில இடங்கள்ல மட்டும் தூண் மாதிரி வச்சிருப்பாங்க. அவ்வளவுதாங்க பள்ளிக்கூடம். இவ்வளவு, அதாவது ஒரு 4 அடி உயரத்துக்கு தான் செவர் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கம்பு குத்தி அந்த கூரை இருக்கும். கீழே ஃபுல்லா மணல் தான். அப்ப பிளாக் போர்டு கிடையாது. இந்த பிள்ளைங்க ஒரு 20 பிள்ளைங்க படிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலகை உட்கார்றதுக்கு போட்டிருப்பாரு. அந்த பலகையில உட்காந்து மணல்ல தான் எழுதி காட்டுவாரு. அப்போ என்னோட அக்காவும் நானும் தான் போறோம். எங்க அக்கா அந்த சின்ன வயசுலயே அவர் சொல்றதெல்லாம் பட்டு நல்லா படிச்சுக்குவா, எழுதுவா எல்லாமே. ஆனா நான் என்ன செஞ்சேன், அங்கதாங்க இருக்கு. நான் என்ன செய்வேன் தெரியுமா? எங்க அம்மா இவ சின்னவா, நீங்க கைய பிடிச்சு கூட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. சரின்னு அவரு கைய பிடிச்சு என்ன கூட்டிட்டு போவாரு. ஆனா அடுத்த வீட்டுல போய் இன்னொரு குழந்தைய பிடிக்கும் போது ஏன் கைய விட்டுருவாரு வாத்தியாரு. அந்த குழந்தை கைய பிடிச்சிட்டு அடுத்த வீடு வரைக்கும் இப்படி செய்வாரு அந்த வாத்தியார். ஆனா ரொம்ப நல்ல மனுஷங்க. ஏன் தெரியுங்களா? நான் ஒரு 3 நாள் எழுதினேன். ஒரு நாள், அடுத்த நாள் எழுதினேன். அதுக்கடுத்த 3வது தாங்க சிக்கலே வந்துச்சு. இடியாப்ப சிக்கல் எழுத சொன்னாரு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் சொன்ன இடியாப்ப சிக்கல் எனக்கு வரல. அன்னைக்கு அவர் திரும்ப பாவம் கைய பிடிச்சி எழுத வச்சாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க இந்தம்மா இவ்வளவு எழுத வைமா அப்படின்னு. அந்த காலத்துல சுத்த தமிழ் தான் பேசுவாங்க. நான் பேசுற தமிழ் சொல்லிட்டேன், இந்த பாப்பாக்கு எழுத சொல்லி கொடுமா அப்படின்னு ரொம்ப அன்பாதான் சொல்லுவாரு. அப்ப எழுத அங்கேயே 5ஆம் வகுப்பு படிக்கிறவங்க 4ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்களை வச்சு 2-3 நாள் எனக்கு எழுத சொல்லி கொடுத்தாரு. ஆனா எனக்கு வரல. அப்பதான் நான் ஒரு தந்திரம் பண்ணேன். என்ன செஞ்சேன், இது பெரிய தொல்லையா இருக்கு, ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா எங்க அம்மா திட்டுவாங்க. அதனால என்ன பண்ணேன், அடுத்த நாள்ல இருந்து அங்க போனது என்ன செய்வேன், எழுத எழுதுவேன். எழுத ஆரம்பிக்கும் பொழுது தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவேன். அவரு அங்க ஒரு குழந்தை படுக்கலாம், அந்த மாதிரி நீளமான ஒரு பலகை தூக்கம் வர்ற குழந்தைங்க படுக்கிறதுக்கு வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லுவேன். சரிம்மா போய் படுத்துக்கோ அப்படின்னாரு. அடுத்த நாள் அதே ட்ரிக்க தான். அதுக்கடுத்த நாள் எனக்கு வரவே இல்லைங்க. 10 நாளா எழுதாம என்ன செய்வேன், எழுதிட்டு எழுதாம போய் படுத்து, தூக்கம்லாம் வராது. பேசாம திரும்பி படுத்துக்கிடுவேன். பேசாம படுத்து இருந்துட்டு ஸ்கூல் விட்டதும் கொண்டு விட்டுருவாரு. அவரும் 10 நாள் பார்த்தாரு பொறுமையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, எங்க அம்மாட்ட இந்த பாப்பா ரொம்ப சின்ன பாப்பா, பாவம் கை வலிக்குது, அதனால நீங்க வீட்லயே வச்சுக்கோங்க, பெரிய பாப்பா மட்டும் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் கொஞ்சம் மாசங்கள் எங்க
அக்கா ஸ்கூலுக்கு போனா. அப்புறம் எங்க அம்மாக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, 7வது குழந்தையோ 8வது குழந்தையோ ஏதோ ஒரு பிரச்சனை, என்னன்னு தெரியல எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை. ஆனா அம்மாவுக்கு உடம்பு முடியல. அதனால எங்க அக்காவையும் ஸ்கூலுக்கு அனுப்பல. அதோட அந்த அத்தியாயம் முடிஞ்சுக்க. எப்படி இருக்கு என் முதல் அனுபவம்? தயவு செய்து எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க கமெண்ட். நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம்.